பாக்ஸ்லேருந்து இந்த ஃபோனை நான் எடுத்த உடனே எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டரில் பெரிய பேட்ரி வந்து தந்திருக்காங்க. 7300 mAh பேட்ரி. எஸ், அதான் வந்து இந்த ஃபோனோட கீ ஹைலைட் iQOO Z10. இந்த ஃபோனில் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஒரு சூப்பரான ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளேயும் இருக்குது. பட் அதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன இருக்குது, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இது வாங்கலாமா வேண்டாமா, அதை பற்றி தான் வந்து இந்த பதிவு நான் சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த ஃபோனோட விலை வந்து 22,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ஃபோன் வருது. ஃபோன் வந்து வெளியே எடுத்த உடனே எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதோட இந்த ஸ்லிம்மான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், 7.99 mm திக்னஸ் மற்றும் 199 grams வெயிட்டில் பிளாஸ்டிக் பாடி தான் இந்த மாதிரி ஒரு டிசைனில் இது வருது. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேஸ் தந்திருக்காங்க, 90 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க, டைப் சி கேபிள் இருக்குது, ஸ்லாட் ஓப்பன் பண்ணக்கூடிய பின் இருக்குது. ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து 2 கலரில் வந்து கொண்டு வராங்க. ஸோ எங்கிட்ட இருக்குது கிளேசியர் சில்வருங்கிற கலர், அப்புறம் ஸ்டெல்லர் பிளாக்னு இன்னொரு கலர்லேயும் வருது. கார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவுடாக பண்ணியிருக்காங்க. இது வந்து குவாட் கவுடு. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாமே வந்து கவுடாக இருக்குது. இந்த டிஸ்பிளே பகுதியில் கூட வந்து உங்களுக்கு குவாட் கவுடு கிளாஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ 4 பக்கம் வந்து கவுடான கிளாஸ் வந்து இருக்குது. ஸ்லைட்டாக தான் கர்வ் இருக்குது, ரொம்ப கர்வ்டு அதிகமாகவும் இல்லை, பட் ஸ்லைட் கர்வ் வந்து 4 பக்கமும் தந்திருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் பண்ணியிருக்காங்க, பட் நல்ல ஒரு டிசைனில் இது வந்து கொண்டு வந்துருக்காங்க. மேற்பக்கம் வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ஸ்லாட். இது வந்து 5G சிம் போடலாம், பட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் இதில் வந்து கிடையாது. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்பீக்கரில் தான் இது வருது. ஸோ மோனோ ஸ்பீக்கர்ஸ், அது வந்து இந்த விலைக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் எதிர்பார்த்தேன், பட் மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து தந்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ப்ளஸ் இது வந்து மோனோ ஸ்பீக்கர்ஸ். சார் வேல்யூ படிக்க திரையில பக்கம் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது, அது ஒரு விஷயம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஆப்டிக்கல் சென்சர் இது, அதுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் சாய்ஸஸ் கூட கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோனுக்கு முக்கியம் என்னது, ஒரு ஃபோனுக்கு முக்கியமான விஷயம் வந்து டிஸ்பிளே. அதாவது அதிகம் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.77 inch டிஸ்பிளே. ஃபஸ்ட் இயர் சொன்ன மாதிரி குவாட் கர்வ் டிஸ்பிளே, 4 பக்கமும் வந்து ஸ்லைட்டாக கர்வ்டாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடி வருது. நல்ல ஒரு பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் வந்து 5000 nitsன்னு சொல்கிறாங்க. ஹை பீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 nits கிட்ட வருது. ஸோ அவுட் ஆஃப் விசிபிலிட்டியெல்லாம் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. பெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஷார்ட் சென்சேஷன் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டுங்க அந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா. 3840 Hz PWM டிம்மிங் கிடைக்குது. ஸோ இரவுக்கும் பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே இது. யூடியூப்பில் HDR சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் நான் செக் பண்ணும்போது அதுலேயும் வந்து HDR சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து Snapdragon 7X Gen 3 யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM 12GB RAM ஆப்ஷன் இருக்குது. 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சின்ன லோ பாயிண்ட். UFS 3.1 எதிர்பார்த்தேன். இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 15,000க்கு மேலே இல்லாட்டி 20,000க்கு மேலே ஃபோன்கள்லாம் கண்டிப்பாக வந்து UFS 3.1 இருக்கணும். LPDDR4X RAM இது. ஓவரால் வந்து Snapdragon 7X Gen 3 வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு நல்ல ஒரு சிப்செட். ஸோ கேம்ஸ்லாம் வளர்றதுக்குலாம் வந்து பிரச்சனையாக தெரியல. பட் ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் அ குட் சிப்செட் இது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுன்னு பார்க்கும்போது, அதாவது கேம் ஓரியன்ட் ஃபோனுன்னு பார்க்காம ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுன்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேம்ஸ் கூட நீங்கள் விளையாடலாம். ஹீட்டிங் இஷ்யூவாக எனக்கு எதுவும் தெரியல நான் விளையாடும்போது. பட் ஓவராலாக வந்து ஒரு டீசனான பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போது கேமரா பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS மேக்ஸிமம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 60 FPS. ஸோ ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. நீங்கள் வீடியோவை ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுக்கீங்கன்னா, வீலாகிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து வீடியோ எடுக்கீங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவ் ஆகலை. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸ்கைலாம் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரெசிவான ஃப்ரண்ட் கேமரா கிடையாது. ஸோ வீலாகிங்க்கு நீங்கள் வந்து ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இது வந்து அதுக்கான ஃபோன் அல்ல. சரி, பேக் கேமரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து 2 கேமரா தந்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, அப்புறம் ஒரு 2 MP டெப்த் சென்சர் தந்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, போர்ட்ரேட், ஃபோட்டோ, வீடியோ, அல்ட்ரா HD டாக்குமெண்ட், மோரில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மூட், டைம் லேப்ஸ், ஸ்லோமோ ஆப்ஷன் கிடைக்குது. ப்ரோ மோடும் இருக்குது. 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கலாம்.
இப்போ சில சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்டோரில் நல்ல வெளிச்சத்தில் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஒவ்வொரு ஃபோட்டோலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டேலைட் ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கு. நைட் ஃபோட்டோஸ் வந்து அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை. ஓகே ஈஷான ஒரு ஆவரேஜ் ஃபோட்டோஸ் வந்து நைட்டில் வந்து கிடைக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ரொம்ப ஒரு பெஸ்ட் கேமரா, அப்படி இம்ப்ரெசிவான கேமரா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜ் கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 1080 30 எஃப்எஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதில் ஷூட் பண்ணக்கூடிய சாம்பிள் தான் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனோட பிக் ஹைலைட்டே இந்த 7300 mAh பேட்டரி தான். 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு கொஞ்சம் மேலே வந்து ஆகுது இந்த ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் நல்ல ஒரு பேட்டரி லைஃப், ஒரு 12 ஹவர்ஸுக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் எஸ்ஓடி வந்து ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க வேலை விஷயமாக அதிக நேரம் வெளியே தான் இருப்பாங்க. அப்பப்போ எனக்கு சார்ஜ்லாம் பண்ண முடியாது ஃபோனை, பட் எனக்கு நிறைய கால்ஸ் வரும், நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 7300 mAh வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன ஒரு பெரிய பேட்டரி வந்து தந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த ஃபோனோட ஒரு பிக் ஹைலைட். ஸோ செம பேட்டரி இதில் உங்களுக்கு கிடைக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 15 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃபன் டச் OS 2 years மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ளஸ் 3 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தராங்க. பட் 3 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஏன்னா ஒரு ஃபோன்கள்லாம் இப்போ நம்ம வாங்கும்போது ஈஸியாக வந்து ஒரு 3 yearsலாம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபோனுக்கு அந்த அளவுக்கு போகும் இப்போ உள்ள டெக்னாலஜியில் வரக்கூடிய ஃபோன்கள்லாம். பட் 2 years தான் வந்து உங்களுக்கு இதில் அப்டேட் தராங்க. பட் 3 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குது. பட் 3+4 years வந்து எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா ஃபோன்களுக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எஸ், பட் இதில் வந்து ஃபன் டச் OS, ஃபன் டச் வந்து எனக்கு பெரிய ஃபேன் கிடையாது நான் வந்து ஃபன் டச் OSக்கு. பட் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு OS யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பழகிடும். எதுவுமே அப்படி தானே யூஸ் பண்ண பழகி போகும். இது அந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் எனக்கு வந்து தெரியல. பட் யூஸ் பண்ணதுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைலாம் வந்து வராது. நல்ல ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஃபன் டச் OSல வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ இதான் வந்து iQOO Z10. இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேட்டரி 7300 mAh பேட்டரி, செம்ம பேட்டரி பேக்கப். ஸோ பேட்ரி எனக்கு பிரதானம். அவுட்டோர் அதிகமாக போகிறேன், ட்ராவல் அதிகமாக போகிறேன், எனக்கு வந்து அப்பப்போ சார்ஜ்லாம் பண்ண முடியாது. பவர் பேங்கை எடுத்துகிட்டு நான் வந்து டெய்லி நான் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரை போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவலையே இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இந்த 7300 mAh பேட்டரி. இதில் நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து கிடைக்குது. AMOLED டிஸ்பிளே செமையாக இருக்குது. குவாட் கர்வ் டிஸ்பிளே அது நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைனும் இந்த 7300 mAh பேட்டரிக்கு கர்வ்டு கார்னர்ஸு, குவாட் கர்வ்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைனும் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், பட் ஓகே. பட் லைட் வெயிட்டாக இந்த பேட்டரி அளவுக்கு நல்லாவே ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது கேமராவில். ஸோ நோ அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ். அப்புறம் மோனோ ஸ்பீக்கர்ஸ், UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து தந்திருக்காங்க. ஆவரேஜ் கேமரா. ஸோ இதான் வந்து இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் அவுட்வே ஆகுதா, கான்ஸ் அவுட்வே ஆகுதான்னு நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பேட்டரியோடைய ஒரு ஃபோன் வேணும், எனக்கு பேட்டரி பிரச்சனை இல்லாத ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆல்ரவுண்டு ஃபோனாக அமையுது. சின்ன சின்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது தான் செய்யுது, எல்லா ஃபோன்லேயும் அது இருக்குது தான். ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடை தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.